ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நாட்டுக்கோழி ரசம் செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி ரசத்துக்கு வந்து குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் காயிட்டோம். சிம்மில் வச்சு செய்யுங்க. இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோம். நல்லெண்ணெய் வித் நாட்டுக்கோழி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு போடுறோம். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை போட்டு பொரிஞ்ச பிறகு நம்ம பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே எடுத்து ஒன்றா போட்டுற போகிறோம். ப்ளஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இது கூட ஆட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு நடுவில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதை வந்து நம்ம அந்த சோம்பு கூடயே சேர்த்து வதக்க போகிறோம். வதக்கின பிறகு வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காயம் தாளிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்ட அப்புறம் நம்ம 2 பச்சை மிளகாய் கீத்தா கட் பண்ணி போட்டுடுறோம். இது நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் பொன்னிறமாக. இதுக்கு வந்து நம்ம ஒயிட் ரைஸு இந்த காம்போவில் தான் சாப்பிட போகிறோம். பாலும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பால் பாயாசத்தோடு ஈவினிங் பால் பாயாசம் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு இப்போது ஒரு 10 கருவேப்பிலை இலையை போட்டுட்டு கூட சேர்த்து வதக்குறோம். இப்போ தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து வதக்குறோம். பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், மசாலா ரெடி பண்ணுவோம். இது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. 2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சீரகம். இது வந்துட்டு நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இது வறுத்து அரைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி கடாயில் சிம்மில் வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு இது பண்ணியாச்சு. ஓகே, போட்டாச்சு. வறுப்போம். இது ஒரு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம். அது உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிட்டு அந்த மனம் வரும்போது நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட இப்போ பாருங்கள், இந்த ஐட்டம்ஸ் நல்லா வதங்கிட்டு வருது. இது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியை போட்டுடுறோம். போட்டுட்டு நாட்டுக்கோழி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறது குழம்புக்கு நம்ம ஊற்றிக்கலாம். பட் நம்ம ரசம் செய்யறதால வந்து உங்களோட பதம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு இது இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 2 சொம்பு, அதாவது ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம் அதில். ஸோ நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம். வந்து ஒரு 750 ml தண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்குது. இது கூட வந்து இந்த மசாலா ரெடியாக இருக்குது. இதை வந்து எடுத்து
இப்போ இந்த மசாலா ரெடியாக இருக்க மசாலாவை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி இதை நம்ம குழம்பு கூட ஆட் பண்ணால் நமக்கு டேஸ்டியான நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள், அரைப்போம். இது நம்ம அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். சும்மா குறப்பாக ஒரு 2ல் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா இந்த குறப்பு வந்துடும். இந்த பதம் தான் வந்து கரெக்டான பதம் நம்ம ரசம் செய்கிறதுக்கு. இப்போ குக்கரில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கோழியை வதக்கி நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் 2 விசில் போட்டிருக்கோம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இந்த 3ஆவது விசில் அப்போ குக்கர் ஆஃப் பண்ணி தம்மில் போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது தம்மில் இருக்கட்டும். இன்னும் சிக்கன் வந்து இன்னும் நல்லா வேகும். சாதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற வச்ச நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட மசாலா ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இவ்வளோ தான். மீன்ஸ் இதோடு முடிஞ்சிருச்சு. மசாலா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கொதிக்க விட வேண்டியது தான். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நம்மளோட ரசம் ரெடியாக இருக்குது. நாட்டுக்கோழி ரசம். இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்லி இலையை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கிற நல்லா முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இது. இப்போ வந்து மல்லி இலையை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், உங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து மல்லி இலையை தூவி நம்ம ஒரு 1.5 நிமிஷத்துக்கு முன்னாடி அடுப்புலேருந்து இறக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி மல்லி இலையை போட்டுட்டு இறக்கையும் நல்ல ஸ்மெல் வரும். சூப்பராக இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் கொடுத்துட்டு பசங்களுக்கு கொடுத்து பார்ப்போம். அவங்க சாப்பிட்டு டேஸ்ட் உள்ளது. ஓகே, ஓவியா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. இப்போது ஓவியா சூப்பராக இருக்கா? வெரி குட். தேங்க்யூ.